என் பெயர் கட்சிதன் செய்யறேன். நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் ஓருகாமியில் கோழியும் கோழி குஞ்சுகளும் செய்தேன். அதை பற்றி கதை சொல்லப் போகிறேன். காலை எழுந்தவுடன் தன் குஞ்சுகளுடன் இரை தேடச் சென்றது அம்மா கோழி. தன் மூன்று குஞ்சுகளும் அம்மாவுடன் சென்றது. முதல் கோழி சொல்லிவிட்டது, அம்மா எனக்கு பசிக்கிறது என்று. அம்மா சொன்னார்கள், நான் இரை தேட போகிறேன். உனக்கு ஏதாவது இரை கிடைத்தால், பெரிய இரை கிடைத்தால் அதை நீ சாப்பிட்டு விடாதே அப்படின்னு அம்மா கோழி சொல்லிச்சு. அம்மா கோழி இரை தேட போயிடுச்சு. அந்த முதல் கோழி தேடிட்டே இருந்துச்சு, இரை தேடிட்டே இருந்துச்சு. அப்போ அதுக்கு ஒரு சோளை கடிச்சிச்சு. அது சோளத்தை எடுத்து சாப்பிட்டுலான்னு வரும்போது தன் இரண்டாவது கோழி சொல்லிச்சான், ஏன் நீ அதை சாப்பிடாத, அம்மா என்ன சொல்லிட்டு போனாங்க, அது பெருசா இருக்குவே, நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சப்போ எனக்கு தெரியும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கோழியும் சோளத்தை எடுத்து சாப்பிட்டுச்சான். அப்போ சாப்பிடும் போது தொண்டில போய் அடிச்சுக்கிச்சான். அப்போ அந்த கோழி அம்மா கோழி தன் கோழிக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டே இருந்தாங்க. என்னாச்சுன்னு கேட்கும் போது இரண்டாவது கோழி சொல்லிச்சா, அம்மாம்மா இதுமாரி அவ பெரிய சோளத்தை விழுங்கிட்டா, அதனால அவளுக்கு அடிச்சுக்கிச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அம்மா போய் தண்ணி குடி அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த முதல் கோழியோ தண்ணி குடிச்சிச்சான். அப்போ அம்மா கோழி சொல்லிச்சா, நான் தான் முதல்ல சொன்னல, நீ அந்த பெருசா இருக்கிறதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு, நீ ஏன் சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிச்சான். இதோட நீதி என்னன்னா, தாய் சொல்லை தட்டாதே.